ஹாய் வீவர்ஸ், உமன்ஸ் ஐபிஎலோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸ்ட் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது உமன்ஸ் ஐபிஎலோடைய 9வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ஆர்சிபி உமன்ஸும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சை பற்றி வந்து பார்ப்போம். யூபிக்கும் டெல்லிக்கும் வந்து நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து நான் வந்து 12 பேர் வந்து ட்ரீம் டீமில் வந்து கொடுத்துருந்தேன். அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கேக்வாடு, அவங்க வந்து டீம்லேயே வந்து இல்லை, 11ல் இல்லை. ஸோ அவங்கள கழிச்சிருவோம். அடுத்து மின்னுமணி, அவங்களுக்கு ஓவரே வந்து கொடுக்கல, ஸோ அவங்களே எடுத்துருவோம். 2 பேரும் எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 பேர். அதில் பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து ட்ரீம் டீமில் வந்து வந்திருந்தாங்க. மிச்சம் இருக்க 4 பேருமே நல்ல பாயிண்ட் தான். ஒரு 2-3 பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர முடியாமல் வந்து போச்சு. அது யார் யாருன்னு வந்து பார்த்தோம்னா சஃபாலி வர்மா, மெக்ரத்து, சோபி எக்கல்ஸ்டன், நபிகிரே. நபிகிரே மட்டும்தான் 33 பாயிண்ட். மற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா 43, 44, 46 பாயிண்ட் கூட பாயிண்ட் தான் மொத்தம் 3 பேருமே. இது இல்லாமல் நம்ம ட்ரீம் டீமில் கொடுத்துருந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸாக இருக்கட்டும், மரிசானே காப்பாக இருக்கட்டும், ஜெஸ் ஜோனாசனாக இருக்கட்டும், சீகா பாண்டேவாக இருக்கட்டும், தீப்தி சர்மாவாக இருக்கட்டும், கிரேஸ் ஹாரிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் பாயிண்ட். இதில் நம்ம கேப்டனில் கொடுத்த ஜெஸ் ஜோனாசன் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்து எடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டாப் பாயிண்ட். இதில் நீங்கள் என்ன வந்து முக்கியமாக நோட் பண்ணணும்னா அனபல் சத்தர்லாண்டுன்னு ஒரு பிளேயரு, அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹை பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணுறாங்க. எல்லாம் நானும் சொல்லிட்டு விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு 95% மேலே அவங்க வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க டீமில். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து போட்டிருக்காங்க. நம்ம அன்னைக்கு ப்ரெடிக்ஷனில் அனபல் சத்தர்லாண்டா ட்ரீம் டீமில் வந்து கொடுக்கல, ரொம்ப ஆவரேஜாக ஒரு விக்கெட் தான் எடுக்க சான்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஒரு விக்கெட்னா அவங்க எடுக்கலாம், எடுக்காமலேயும் போகலாம், அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அவங்க வந்து அன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை, 0 பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கே வந்து அவுட்டு, பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து பண்ணலை. ஸோ எத்தனை பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அனபல் சத்தர்லாண்டை விட்டுட்டு வந்து டீம் போட்டிங்கன்னு வந்து தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேனிங்கு வந்து நம்ம டீமில் கொடுக்கவே வந்து இல்லை. 20 ரன்ஸ் தான் சொல்லுங்கள். 20 ரன்ஸ் மீன்ஸ்னால் அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அர்த்தம். ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து தெரியும், நான் நிறையா டைம் வந்து சொல்லியிருக்கேன் இதை பற்றி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணலை. நீங்கள் வந்து ஒரு கம்மி பர்சன்டேஜ் பிளேயரை வந்து எடுக்கிறத விட ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயரை வந்து டீமில் விடுறப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறப்போ உங்களோட டீம் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் வந்து போகும். ஏன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு பிளேயர் எடுத்துப்பீங்க, அவங்க கொஞ்சம் பாயிண்ட் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் வந்து டாப்பில் வந்து போயிடும். இதெல்லாம் நம்ம ப்ரெடிஷன் நம்மகிட்ட தான் வந்து சாத்தியம். பிளேயர்ஸோட டேட்டாஸ் வந்து நிறைய ராங்காக இருக்கனால கொஞ்சம் மிஸ் ஆகும். இப்போ நேரத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்காத பிளேயர்ஸ் நிறைய பேர் ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. டேட்டா வந்து நிறைய பேருக்கு வந்து ராங்காக வந்து இருக்கும். முக்கியமாக மென்ஸை விட உமன்ஸில் வந்து அதிக பேருக்கு டேட்டா வந்து அவ்வளோ ராங்காக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் வந்து நம்மளால் அக்யூரேட்டாக வந்து கணிக்க வந்து முடியும். இப்போ இந்த மேட்சை பற்றி வந்து பார்க்கலாம். 24ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 6-8 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சனி சேர்ந்த காம்பினேஷன். சுக்கிரனும் சனி சேர்ந்த யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா புதனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். குருவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக இருக்கும். அதுபடி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஆர்சிபியில் வந்து பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா, அவங்களுக்கு தான் சூப்பராக வந்து இருக்கும். அவங்க ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து டேனியல் வைட், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எல்லிஸ் பெரி ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பிஸ்ட், அவங்க ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணிக்க ஆயிடுச்சு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து ரிச்சா கோஸ் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஜார்ஜியா வாரகம், அவங்க வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கிம் கார்த், அவங்களும் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஏக்தா பிஸ்ட்டுக்கு ஆவரேஜாக வந்து இருக்கும். பி ஜோய்ஸ்தா 1 விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலேயும் போகலாம். அடுத்து ரேணிகா சிங் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஊபி வாரியர்ஸ் உமன்ஸில் வந்து பார்த்தோம்னா கிரண் நபிகிரே, அவங்க வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து விருந்தா தினேஷ் ஒரு 20 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து தீப்தி சர்மா, பவுலிங் வர்றப்போ ஒரு விக்கெட்டும் பேட்டிங் ஒரு 20 ரன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து தாலியா மேக்ரத், அவங்க வந்து ஒரு பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸும் பவுலிங் வரப்போ 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ் சேகரவாட், அவங்க கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து கிரேஸ் ஹாரிஸ், அவங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரப்போ ஒரு 25+ ரன்ஸும் பவுலிங் வரப்போ ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். அடுத்து யூ சேட்ரி ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிற சான்ஸ் வந்து இருக்கும். அடுத்து சி ஹென்ரி ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து சோபி எக்கல்ஸ்டன் 1-2 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. சைமா தாக்கூர் 1 விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. கே கவுட் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஸ்மிருதி மந்தனா, டேனியல் வைட், ஜார்ஜியா வாரகம், கிம் கார்த், ரேணுகா சிங், கிரண் நபிகிரே, தீப்தி சர்மா, தாலியா மெக்ரத், கிரேஸ் ஹாரிஸ், சோபி எக்கல்ஸ்டன், கே கவுட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஸ்மிருதி மந்தனா, தாலியா மெக்ரத், கிரேஸ் ஹாரிஸ், இவங்க 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் இந்த பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுவேன். புதுசாக யாருக்காச்சும் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.